Hello my dear students, in the video CBSE Grade 10 Maths Chapter 4 quadratic equations or introduction part தான் இது வந்து polynomial equation is a single variable x with degree 2 கொடுத்திருக்காங்க. So first polynomial என்னன்னு தெரியணும். It is a math expression made of numbers and letters and added, subtracted, multiplied together. So இதுக்கு examples தான் கொடுத்திருக்காங்க. So 3x square, 2x plus 5 இந்த ஒரு linear equation மாதிரி இருக்குல்ல, இதுதான் வந்துட்டு polynomials. So power degree 2 இருக்கலாம், 1 இருக்கலாம், letters, numbers எல்லாமே இருக்கும். ஓகேவா, அதுதான் algebraic expression with power 2 or degree 2ன்னு சொல்லுவாங்க. அதாவது பவர்ஸில் எழுதியிருப்பாங்க பார்த்தீங்களா, சூப்பர் ஸ்கிரிப்ட்லேயே எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட் எவ்ரி குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஹேஸ் 2 சொல்யூஷன்ஸ். ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா, க்யூப்னா 3 சொல்யூஷன்ஸ் இருக்கும். வெறும் எக்ஸ் மட்டும்னா ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்கும். இதுவே குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்னா பவர் 2ல் இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர்லேருந்து ஆரம்பிக்கிறது பார்த்தீங்களா, அப்போ கண்டிப்பாக 2 சொல்யூஷன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இஸ் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி, வேர் ஏ, பி அண்ட் சி ஆர் கான்ஸ்டன்ட்ஸ். கான்ஸ்டன்ட்ஸ்னால் அது வந்து ஒரு வேல்யூவாக இருக்கும், 1 2 3 அந்த நம்பர்ஸில் இருக்கும். எக்ஸ் வந்து என்ன, வேரியபிள். ஓகேப்பா, வேரியபிள்னால இது சேஞ்சிங். நெக்ஸ்ட் வந்து ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இந்த ரூல் கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட். ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்றது. தென் ஏ அண்ட் பி ஆர் ரியல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிராஃப் ஆஃப் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஸோ கிராஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. பேரபோலா ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ பேரபோலா மீன்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு ஹாஃப் செமி சர்க்கிள் மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இருக்கலாம். மேக்ஸிமம் வந்துட்டு மோஸ்ட்லி யூ ஷேப்பில் தான் இருக்கும், மேலே பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, ஸோ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்க பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கும் டேர்ம்ஸ் இருக்குது பாருங்கள். மேலே இருக்க இது வந்து சென்டரில் வந்து எந்த இடத்துல வேர்டெக்ஸ் கட் ஆகிற அந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு மிடில் லைன் வந்து லைன் ஆஃப் சிமெட்ரி சொல்லுவாங்க. அந்த எட்ஜ் இருக்குது பாருங்கள், கனெக்ட் ஆகிற பாயிண்ட்டு யூ ஷேப்பில் கீழே எட்ஜில் இருக்குது அது வேர்டெக்ஸு. நெக்ஸ்ட்டு ஒயில் இன்டர்செப்ட் கனெக்ட் டச் ஆகிற பாயிண்ட் வந்து ஒய் இன்டர்செப்ட்டு. எக்ஸ் ஆக்சிஸில் கட் ஆகிறது வந்து எக்ஸ் இன்டர்செப்ட் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இந்த நெக்ஸ்ட் இருக்கிறத பாருங்கள். இந்த பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இருக்குல்ல, அது வந்து கிரேட்டர் தேன் 0 லெஸ் தேன் 0 ஈக்குவல் டு 0 இருக்கும்போது ஒவ்வொருட கிராஃபும் எப்படி இருக்குது பாருங்கள். அதுவும் வந்துட்டு கிரேட்டர் தேன் 0னா எப்படி இருக்கும், லெஸ் தேன் 0னா இன்வெர்டட் கர்வில் இருக்கும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சியில் ஸோ ஃபஸ்ட் இருக்கிறதா ஏ வேல்யூ, அது வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அப் கர்வ், இப்போ நெகட்டிவாக இருந்துச்சுன்னா டவுன் கர்வ். சரி, எப்படி சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கணும்னு பார்க்கணும். ஓகேப்பா, சொல்யூஷன்ஸ் ஆஃப் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வந்து 2 டைப்ஸில் கண்டுபிடிக்கலாம். ஒன்று வந்து ஃபேக்டரைசேஷன் மெத்தட், இன்னொன்று வந்து குவாட்ரட்டிக் ஃபார்முலா. ஃபேக்டரைசேஷன் மெத்தட் வந்து ப்ராடக்ட் சம் மெத்தட் சொல்லுவாங்க. ஸோ உள்ள இருக்க அந்த எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் வந்து ப்ராடக்ட் சம் தனியாக கண்டுபிடிச்சி ஸ்ப்ளிட் பண்ணணும். ஓகே, ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இன்னொரு ஃபார்முலா வந்து ரொம்ப ஈஸி தான். -b + மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஹோல் டிவைடட் பை 2a. இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் எக்ஸ் வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிப்போம்னா, இந்த ஃபார்முலா வச்சு இல்லைனா ப்ராடக்ட் சம் மெத்தட், இந்த 2 வழியாக தான் கண்டுபிடிப்போம். எப்போ அப்படின்னா b ஸ்கொயர் மைனஸ் 4ac அந்த வேல்யூ மட்டும் தனியாக எடுத்து போட்டு பாருங்களேன். கிரேட்டர் தேன் 0 இருந்துச்சுன்னா தான் நம்ம எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகேவா, அதுதான் இதில் சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு என்னென்னா டிஸ்கிரிமினன்ட், நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டிஸ்கிரிமினன்ட் வந்து டெல்டா அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ணுவாங்க. அந்த சிம்பிள் பேர் வந்து டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac கிரேட்டர் தேன் 0 அப்படின்னுச்சுன்னா 2 டிஸ்டிங்க்ட் ரியல் ரூட்ஸ் இருக்கும். பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0னா 2 ஈக்குவல் ரியல் ரூட்ஸ் இருக்கும். ஓகே, ரியல் நம்பர் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இஸ் லெஸ் தேன் 0னா நோ ரியல் ரூட்ஸ், அது வந்து இமேஜரி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அல்ஜிப்ரிக் ஃபார்முலாஸ்லாம் இருக்குது பாருங்கள். எல்லாமே வந்து மனப்பாடமாக ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு வந்து எல்லாமே வந்துட்டு ப்ராடக்ட் சம் மெத்தட் மாதிரியோ ஃபேக்டரைசேஷன் மெத்தட் மாதிரி பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் கூட ஃபார்முலாஸ் பேஸ்டாக நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். சில ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த அல்ஜிப்ரிக் ஃபார்முலாஸை பேஸ் பண்ண மாதிரி தான் வருது. ஸோ நல்லா ஃபிங்கர் டிப்ஸில் மனப்பாடமாக இருங்க. அப்போ தான் வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம அட்டென்ட் பண்ணவே முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.